கிரேஸ் கிச்சன். நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னா, இந்த ஹாட் சம்மர்ல இருந்து கொஞ்சம் தப்பிக்கிறதுக்கு கூலான டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லேசி எப்படி செய்யறது நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். நம்முடைய தமிழர் உணவு பழக்கங்களை பாத்தீங்கன்னா, நம்ம எந்த விருந்துக்கு போனாலும் நம்ம சாப்பிட்டு முடிக்கும் போது தயிர் சாதமோ மோர் சாதமோ கொடுப்பாங்க. அது எதுக்காகனா அஜீரண கோளாறு வராது, வயிற்று சூட்டை தணிக்கும். நம்ம அன்றாட உணவு பழக்கத்துல தயிர் மோர் நம்ம சேர்த்துக்கும் போது என்ன ஆகும்னா, அதுல கால்சியம் நிறைய இருக்கனால எலும்பு பிரச்சனைகள் வராது, பல்லு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுக்கப்புறம் எலும்பு தேய்மானங்கள் வராது. அப்புறம் இந்த வெயில்னால வர வேர்க்கூறு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்து நம்ம அதுல இருந்து தப்பிச்சுக்கலாம். இந்த தயிரை மெயின் இன்கிரிடியன்ட்டா வச்சு நம்ம இன்னைக்கு லெசி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த லெசி குடிக்கிறனால நம்மளுக்கு இன்ஸ்டன்ட் எனர்ஜி இந்த வெயில்ல நம்மளுக்கு கிடைக்கும். இன்னைக்கு நம்ம மேங்கோ லெசியும் குங்குமப்பூவும் ஒரு 3 ஏலக்காய் அளவுக்கு இந்த ஏலக்காய் பவுடர் எடுத்துக்கணும். இதை வச்சு நம்ம லெசி பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் மேங்கோ லெசிக்கு பாத்தீங்கன்னா, ஒரு பாதி மாம்பழம் அளவுக்கு தோலை நீக்கிட்டு எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் சர்க்கரை, அப்புறம் ஒரு பிஞ்ச் சால்ட் போட்டு இப்போ நம்ம மிக்சியில் அடிக்க போகிறோம். மேங்கோ லெசி எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த 1 கிளாஸ் நம்ம லெசி பண்ணுறதுக்கு அதில் பாதி கிளாஸ் தயிர் எடுத்துக்கணும், பாதி கிளாஸ் தண்ணி எடுத்துக்கணும். இப்போ ஒரு பாதி மாம்பழம் தோல் இல்லாம அதை எடுத்துப்போம். இப்போ அடுத்தது நம்ம சர்க்கரை போட போறோம். ஒரு 2 ஸ்பூன் சர்க்கரை, இந்த பெரிய ஸ்பூன் அளவுக்கு 2 ஸ்பூன் சர்க்கரை போட போறோம். உங்களுக்கு ஸ்வீட் நிறைய வேணும்னா நீங்க நிறைய போட்டுக்கலாம், கம்மியா வேணா கம்மியா ஆக்கிக்கலாம். நான் இது ஃபுல்லா ஒரு 2 ஸ்பூன் சர்க்கரை நான் போடுறேன். இப்ப பாருங்க, ஒரு 1 பிஞ்ச் சால்ட். இப்போ அதனால அரைச்சுப்போம். இப்போ மேங்கோ லெசி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு சில்லுன்னு வேணும்னா கொஞ்சம் ஐஸ் கியூபும் குங்குமப்பூவும் லைட்டா போட்டுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும் இது, இந்த ஃபிளேவர் இதுல சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ அதே மாதிரி ஒரு கிளாஸ் நம்ம இந்த பெரிய கிளாஸ் அளவுக்கு நம்ம லெசி பண்றதுக்கு அரை கிளாஸ் நம்ம தயிர் எடுத்துப்போம், அரை கிளாஸ் தண்ணி ஊத்த போறோம். இப்போ குங்குமப்பூவும் ஏலக்காவும் எடுத்திருக்கோம். இது ஒரு 3 ஏலக்காய் பவுடர் பண்ணியிருக்கோம். இதுல ஒரு 4 பிஞ்ச் குங்குமப்பூ இருக்கு. ஒரு 2 ஸ்பூன் சர்க்கரை போட போறோம், ஒரு பிஞ்ச் சால்ட். இப்போ குங்குமப்பூ ஏலக்காய் லெசி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஐஸ் கியூப் போட்டுப்போம். இது ரொம்ப நல்லது, ரொம்ப உடம்புக்கும் ஹெல்த்தி, ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். Cheers. சூப்பரா இருக்கு, சான்ஸே இல்ல. சிம்பிளா சமைங்க, டேஸ்டா சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.